டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்முடைய அகாடமி மூலமா வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு டெஸ்ட் பேஜ், அதே மாதிரி மெட்டீரியல், தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், ப்ளஸ் ஆடியோ கிளாஸஸ், வீடியோ கிளாஸஸ் எல்லாமே நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது, அதே மாதிரி சிலபஸ் சேஞ்ச் ஆகுதா இல்லையா, தென் வேக்கன்சி எவ்வளவு இருக்குது, எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குது, அதே மாதிரி அறிவிப்பு எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முழு வீடியோ தொகுப்பாக தான் இந்த வீடியோ தொகுப்பு இருக்க போகுது. ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்முடைய யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அதே மாதிரி எங்களுக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுவதற்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். மே மாதம் பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் கால்பர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டிஆர்பி டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரில் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வரைக்குமே வரல. அதே மாதிரி ஜூன் மாதமும் வந்துருச்சு. ஜூன் 12 பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஜூன் 12 இந்த வீடியோ போஸ்ட் ஆக போகுது. அப்போ வரக்கூடிய நாட்களில் அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி வேக்கன்சியுமே பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 3000 பக்கமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம பையனாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 1/6/2024 அன்னைய டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மேஜருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையுமே பார்த்துடலாம். பிஜிடிஆர்பி தமிழ் 7 வேக்கன்சி, பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் 33 காலி பணியிடங்கள், பிஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் 14 காலி பணியிடங்கள், பிஜிடிஆர்பி பிசிக்ஸ் 8 காலி பணியிடங்கள், பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி 8 காலி பணியிடங்கள், பிஜிடிஆர்பி பாட்னி 5 காலி பணியிடங்கள், பிஜிடிஆர்பி சுவாலஜி 7 காலி பணியிடங்கள், பிஜிடிஆர்பி உயிரியல் 3 காலி பணியிடங்கள், நுண் நுயிரியல் மைக்ரோபயாலஜி பார்த்தீங்க அப்படின்னா 1 வேக்கன்சி, சத்துணவியல் பார்த்தோம் அப்படின்னா 1 வேக்கன்சி, வணிகவியல் பார்த்தோம் அப்படின்னா 15 வேக்கன்சி, பொருளியல் பார்த்தோம் அப்படின்னா 17 வேக்கன்சி, வரலாறு பாடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 12 வேக்கன்சி, உடல் கல்வி இயக்குனர் பிசிக்கல் டைரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா 2 வேக்கன்சி, கணினி பயிற்றுனர் அதாவது கம்ப்யூட்டர் இன்ஜெக்ஷன் கிரேட் 1 பார்த்தீங்க அப்படின்னா 3 வேக்கன்சி, அதே மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் 5 வேக்கன்சி. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 141 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும்தான். இதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்கள்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலி பணியிடங்கள் சேகரிப்பு நடைபெற்றது. ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 100 காலி பணியிடங்கள், 141 காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னா ஓவராலாக பார்க்கும்போது 3000 நியர் பார்த்தீங்க அப்படின்னா காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி காலி பணியிடங்கள் பொறுத்த மட்டும் வேக்கன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது, கூட இருக்குது, அதெல்லாம் மேட்ரு கிடையாது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்குமோ அதை பொறுத்து, அதாவது நமக்கு தேவை ஒரு வேக்கன்சி தான். அந்த ஒரு வேக்கன்சிக்கு நம்ம எவ்வளோ ப்ரிப்பரேஷன் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஸ்டடி பிளான், அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கவர்மெண்ட் டீச்சர்ஸ் வேலைவாய்ப்பு, இது எல்லாமே நமக்கு நிரந்தரமாக்கப்படும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உடல் கல்வி இயக்குனர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2 காலி பணியிடங்கள் இருக்குது. இது போக அனைத்து மாவட்டத்திலுமே காலி பணியிடங்கள் சேகரிப்பு நடைபெற்றிருக்கு. அப்போது அனைத்து மாவட்டங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அரௌண்ட் ஒரு 50லேருந்து 100 வரைக்குமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா
கணினி பயிற்றுனர், கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர். நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சார் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் வந்து வேகன்சி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஷுவராக வந்து கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி வந்து இருக்கும். நீங்கள் இப்போ இருந்தே ப்ரிப்பரேஷன் பண்ணால் மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஏன்னா வேகன்சி வந்து ரொம்ப கம்மி, ஆனால் காம்படிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெவி. அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வேக்கன்சிக்குமே வந்து நமக்கு தேவை ஒரு வேக்கன்சி தான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி தான். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேக்கன்சிக்கு நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய சக்ஸஸ்ஃபுல்லான வெற்றியும் வந்து தீர்மானிக்கப்படுது. ஸோ இப்போ இருந்தே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் மாற்றம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 20லேருந்து 25% வரைக்குமே வந்து சிலபஸில் மாற்றம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சோசியல் மீடியாவில் வந்து நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போம். பட் அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி வெப்சைட்லேயோ இல்லைனா டிஎன் கெசட்லேயோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் ஆகலை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியுமே வந்து நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர், அதே மாதிரி பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 இந்த சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 யூனிட் வந்து கவர் ஆகும். ஓகேவா? ஒரு மேஜருக்கு 10 யூனிட் வந்து இருக்கும். அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிஜிடிஆர்பி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி காமர்ஸ்க்கு வந்து 21 யூனிட் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19 யூனிட் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம படிக்கக்கூடிய டேட்டா பேஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணோம் அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவிப்பு எப்பொழுது? எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் வரும்னு சொன்னீங்க, ஒன்றும் வரல. ஜூன் மாதம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க, இன்னும் எதுவுமே வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. சிலபஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தான் வந்து இருக்குது. எதுவும் மாறின மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ ஆகஸ்ட் மந்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தான் வந்து நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி மேஜருக்கு வந்து நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஸ்கூல் புக்லேருந்தே வந்து நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் ஃபுல் டேட்டா பேஸை வந்து படிக்க முடியும். அதே மாதிரி மார்க்குமே வந்து அதிகமாக வந்து எடுக்க முடியும். இது வந்து முற்றிலும் உண்மையானது. ஏன்னா ஸ்கூல் புக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மார்க்கை வந்து அதிகப்படுத்தும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெல் ப்ரிப்பராக வந்து இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி வந்து இவ்வளவு தான் இருக்குது அவ்வளவு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரி பண்ணாமல் நமக்கு தேவை ஒரு வேக்கன்சி. அந்த ஒரு வேக்கன்சிக்கு நம்ம எவ்வளோ ப்ரிப்பரேஷன் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய ப்ரிப்பரேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வு இருக்குது. தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா +1 +2 புக்குமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாருமே நினச்சிட்டு இருக்கீங்க 10ஆம் வரைக்கும் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. +2 வரைக்கும் படித்தா மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ தமிழ் தகுதி தேர்வுக்கு நம்ம படிக்க வேண்டிய புத்தகங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்குமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி 10ஆம் வகுப்பு தரம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. பட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா +1 +2 புக்கில் இருந்துமே வந்து கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா
பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் மாதம் வருது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் வந்துச்சு அப்படின்னா ஆகஸ்ட், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் நவம்பர் மாதத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து காண்டக்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் 90 நாள் தான் வந்து கொடுப்பாங்க. அந்த பர்டிகுலர் டேஸ்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோக்கு அளவு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மதிப்பெண்களுமே வந்து உயரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷனை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மந்த் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வேக்கன்சியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி ஒரு 3000 3500 நியர் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிஜிடிஆர்பி சிலபஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து இல்லை. மேபி டிஎன் கெசட்டில் வந்து அப்டேட் ஆச்சு அப்படின்னா அதுக்கான சிலபஸ் முழு விளக்கம் வந்து நம்முடைய யூடியூப் சேனலில் வந்து அப்டேட் ஆகும். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். அப்பப்போ என்ன அப்டேட் இருக்கோ அந்த அப்டேட் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை வந்து ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஆன்சர் இருக்குது. பிஜிடிஆர்பியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிக்க போகிறது மட்டும்தான் வந்து பிஜிடிஆர்பி. ஆனால் நம்ம படிக்க வேண்டியது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்குமே வந்து நம்ம 10ஆம் வகுப்பு இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா +1 +2 இந்த புக்கையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, அப்புறம் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்குமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். காமர்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா +1 +2 மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். அதை மட்டும் நம்ம நல்லா படித்தாலே மட்டும் போதுமானதாக வந்திருக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ணி படித்து கொள்ளலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து 141 காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பிக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து கொடுத்த காலி பணியிடங்கள். அதே மாதிரி 37 டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலி பணியிடங்கள் சேகரிப்பு வந்து நடைபெற்றிருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியுமே வந்து நம்முடைய ப்ரிப்பரேஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படின்னா தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும். ஒரு காலி பணியிடங்களுக்கு நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டி போடுவாங்க. அந்த போட்டி எல்லாமே வந்து உடைத்து எறிய வேண்டும் அப்படின்னா நம்ம இப்போ இருந்தே வந்து படிக்க வேண்டும். அப்படின்னா தான் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? இதை வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கட்டாய தமிழ் தகுதி தேர்வு இது வந்து இருக்குது. இந்த கட்டாய தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6, 7, 8, 9, 10, 11, 12ஆம் வகுப்பு வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் புக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஸ்கூல் புக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். ஒரு ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, அப்புறம் ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து பிரிச்சிருப்பாங்க. இப்போ 6ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அளவீடுகள், விசையும் இயக்கமும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 லெசனுமே வந்து நமக்கு வந்து ஃபிசிக்ஸ் மேஜரில் வந்து கவர் ஆகும். இதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி லெசனில் வந்து கவர் ஆகும். அதே மாதிரி தாவர உலகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பாட்னி மேஜரில் வந்து கவர் ஆகும். விலங்கு உலகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விலங்கு உலகம், உடல் நலமும் சுகாதாரமும் இந்த இது லெசன் 2 லெசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாலஜியில் வந்து கவர் ஆகும். அப்போது ஒரு புக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த புக்ஸில் பாட்னி, சுவாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, சுவாலஜி இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து பிரித்து படிக்க தெரியணும். ஓகேவா? இதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா?
ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ இருந்து படித்தா மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக படுத்திக்கோங்க. அதே மாதிரி ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ டேட்டா பேஸ் இருக்குது. ஏன்னா இப்போ உள்ள கரண்ட் புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ டேட்டா பேஸ் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கீழே கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து டீச்சர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.